நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மளை காண்கிற தேவன், நம்மளை விசாரிக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற ஒரு தேவன். ஆகிய அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்யணுமா? கைத்தாள ஓசையுடனே கர்த்தரை கம்பீரமாய் பாடி நாம் என்ன செய்யணுமா? ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். அடுத்த பாடலாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல்லாம் தெரிந்த பாடல்கள் தான் பாடுகிறோம். அதனால யாரும் அமைதி காக்காதபடிக்கு இது மரித்து போன இடம் அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம். ஆகினால ஸ்தோத்திரம். அவரை எந்த அளவுக்கு உயர்த்த முடியும், எந்த அளவுக்கு அவரை பாட முடியும். உண்மையாகவே ஸ்தோத்திரம் பாடுகிற இந்த பக்தன் சொல்வது போல கம்பீர சத்தத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கர்த்தரை
பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதில் ஒவ்வொரு வரியும் உணர்ந்து நாம் என்ன செய்யணும்? பாட வேண்டும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே
அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படும்? உலகத்தில் அன்பு கூறுவோம், ஆனா தேவனிடத்துல அன்பு கூறுகிறோமா? அது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் நம்ம இப்படி அமைதியெல்லாம் இருக்கவே மாட்டோம். எந்த அளவுக்கு கர்த்தரை பாட முடியும், எந்த அளவுக்கு கையை தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முழு பலத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே சில கத்தரிப்பில் கண்ணாக்கள் சொன்ன காரியம், மருத்துவமனைக்கு போனால் தலையே சுத்துது அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓராமை நிலைமையில காணப்படுகிறதை பார்க்கும். ஆனால் நமக்கு பாருங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, தேவ சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் நினைக்கும் போது நம்மளாம் அங்கே போய் பார்க்காதனால நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்றுமே உணர்வில்லாமல் காணப்படுகிறோம். அதனால் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ம அதிகமாக, ஆண்டவரே எனக்கு இது வரைக்கும் கடந்த வாரம் அல்ல விசேஷமாக 3 வாரங்களாக என்னை கண்மணி போல பாதுகாத்தீங்களே, இந்த 3வது வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வர எனக்கு உதவி செய்தீங்களே, உண்மையாகவே நான் உண்மை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நினைத்துவேன், ஆராதிப்பேன். அந்த நோக்கத்தோடு நாம் நேசரை உணர்ந்து பாடுவோம். இன்னும் கடைசியாக ஒரு பாடலை பாடலாம். எல்லாம் தெரிந்தவர். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. முதல் கவி பாடும் 2 கவி தான் இருக்கிறது. ஆகினால முதல் கவி பாடும்போதே முழங்கால் பதியிட்டு யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்கிற இடமெல்லாம் இது கிடையாது. இது தேவ சமூகம். தேவ நம்மை மத்தியிலே அசைவாடுகிற ஒரு நேரம் இது. நம்ம மத்தியில் உலாவுகிற நேரம் இது. அதனால கர்த்தரை கனம் பண்ணும்படியாக நம்ம என்ன செய்யணும்? கண்களை மூடி, தெரிந்த பாடல்னால எல்லாம் கண்களை மூடி கைகளை உற்சாகமாய் தட்டி பாடல கருத்தை உணர்ந்து நிச்சயமா நாம் பாடும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள அதிகமாக என்ன செய்யும்? கடந்து வரும். ஏனோதான் இருக்கும்போது அந்த அபிஷேகத்தை இழந்தவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். உலர்ந்து போன எலும்புகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆவி என்ன செய்ய இசைக்கேல் தீர்க்கதரிசி அந்த ஊதும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உறுப்பாய் வந்து என்ன செய்ய இணைகிறதே பார்க்கிறோம். கடைசியாக ஊதும் போது பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி அவங்களுக்குள்ளாய் கடந்து வரும்போது அவங்க ஜீவனுள்ள சேனையாய், மகா பெரிய சேனையாய் அந்த எலும்பு பள்ளத்தாக்கிலே நின்றார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதனால நம்ம இப்போ உலர்ந்து போன நிலைமையில் தான் வந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியான கடந்து வரும்பொழுது அந்த உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் கர்த்தர் உயிரடைய பண்ணுகிற தேவனாய், மகா பெரிய சேனை ஆண்டோருக்காய் நிற்கும்படியாக கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் முதல் கவி பாடும்போதே முழங்கால் படிட்டு கண்களை மூடி உற்சாகம், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் யாரும் வேடிக்கை பார்க்கவும் அமைதியா இருக்கணும். கை எதற்காக கர்த்தர் கொடுத்திருக்காங்க? கையை தட்டுவதற்காகத்தான், ஆண்டோரை நாமத்தை உயர்த்துவதற்காகத்தான். இது அமைதியாக ஏதோ வந்தோம் போன நிலைமையெல்லாம் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஸ்தோத்திரம். எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி உற்சாகமாய் பாடலாம். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை துலாவிய உமக்கு ஆராதனை துணையாளரை உமக்கு ஆராதனை துயாவிய உமக்கு ஆராதனை துணையாளரை உமக்கு ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை கைகாட்டியே உமக்கு ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை அற்புதமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அற்புதமானவரே ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தைலோ தைலோ ஆராதனை அப்பாவுக்கே தைலோ தைலோ ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கொடித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொடித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தாரும் தேவா வரங்களினாலே நிரப்பு
ஆவியின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஹalleluya. எல்லா முழங்கால் படியில எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தேவ சமூகத்தை பரிசுத்தாவின் குறித்து வரும்பொழுது மேல நடைவீர்கள் பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை ஆராதிக்கிற நேரம் இது. அந்த கொஞ்ச நேரத்தை அசட்டியா இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய வேலத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எல்லா முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒருவராவது அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாருடைய நாவுகளை கர்த்தரை துதிக்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறவரே. ஹalleluya, ஹalleluya. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா நாவுகளை கர்த்தருக்கு முன்னாடி எழும்பட்டும். ஒருவராவது அமைதியா இருக்க வேண்டாம். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்த வேண்டாம். அந்நியத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஒரு சத்தம் கூட கேட்கப்படவே இல்லை. எல்லாரும் அமைதியா இருக்கிறோம். ஹalleluya. நம்மளை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுவாரா அல்லது சந்தோஷப்படுவாரா? நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நன்மை செய்யாதொரு போல நாம் காணப்படுகிறோம். அவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நம் இம்மட்டுமா ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? எதற்காக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார்? எதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தார்? எதற்காக அவருடைய பிள்ளையாய் மாற்றினார்? ஹalleluya. அவருடைய துதியை சொல்லும்படியாக தானே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசையா நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தருணத்தை எத்தனை பேர் பயன்படுத்துகிறோமோ, அதை நாம் பயன்படுத்தினா நமக்கு தான் ஆசீர்வாதம், அதை பயன்படுத்தினா நமக்கு தான் நஷ்டம். ஹalleluya, 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 ஹalleluya. இது உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுகிற நேரம் இது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வறண்டு போன நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிற நேரம் இது. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. பவுல் சொல்றார், அசதியா இராதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஆவிலே அனலா இருங்கன்னு பார்க்கிறோம். ஹalleluya. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டும் போதுதான் உண்மையாக எல்லா விரியன்களும் நெருப்பினாலே அக்கினினாலே சுட்டெரிக்கப்படும், அடிக்கப்படும். இல்லை என்று சொன்னால் அந்த சத்துருவினாலே நாம் அதிகமாய் பாதிக்கப்படுவோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவர் நமக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்பிடும் போது எல்லா கிரியைகளும் அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya. கடந்த வாரம் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் அனலும் என்று குளிரும் என்று எதுவதுமா இருந்தால் உன்னை வாயன் என்று வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிலே அனலா இருக்கும்படியாகத்தான் தேவ சமூகத்தில் கடந்து வருகிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. நாம் அப்படியே எழுந்து நிற்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya பரிசுத்தரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே நாம் சுதந்திரித்துக் கொள்வதும் அசட்டை பண்ணுவதும் நம்முடைய கையில தான் இருக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு வாலிபன் ஒரு ஊழியக்காரத்தை சொன்னானா, என் கையில ஒரு சிறு பூச்சி இருக்கிறது, அது உயிரோடு இருக்கிறதா செத்து போய் விட்டதா சொல்லுங்கன்னு கேட்கும் போது அந்த ஊழியக்காரர் சொன்னா, அது உயிரோடு இருப்பதும் அல்லது செத்து போது அது உன் கையில தான் இருக்குது. நான் உயிரோடு இருக்கிறது சொன்னா உடைய அதை நசுக்கி நீ செத்து போக பண்ணுவேன், அல்லது செத்து போச்சுன்னு சொன்னாக்கா நீ உயிரோடு வெளியே விடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கையில தான் ஆண்டவர் நீ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதும் அதை அனல் மூட்டி எழுப்புறதும் நம்ம கையில தான் இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை நிரப்புகிற ஆவியானவராய் இருக்கிறார். ஹalleluya. நாம் உதாசீனப்படுத்துவோம் என்று சொன்னால் அவரை நம்ம விட்டு கடந்து போகிறவராய் காணப்படுவார். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் உம்மை ஸ்தோத்திரம் உம்மை ஸ்தோத்திரம் உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா.
உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர். அது ராசாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நிற்பந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர். நிற்பந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருஷங்கள் பசிக்காக மேற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வேண்டிடாதே. வருஷங்கள் பசிக்காக மேற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வேண்டிடாதே. நம்பேனோ நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நேரொட்டு பயமில்லையே. நம்பேனோ நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நேரொட்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. சுத்தரே எங்கள் இயேசுவே. சுத்தரே எங்கள் இயேசுவே. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை உயர்த்துவதுதான் நம்முடைய மேன்மை. ஆண்டவரை பாடுவதுதான் நம்முடைய நோக்கமே. ஹalleluya ஹalleluya. அவரை பாடுவது நமக்கு தோல்வியே கிடையாது. அவரை பாட 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 தேவ பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி வரும். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாவாக வந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாவாக வந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே.
அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடவே, தீர்க்கதரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடவே, தீர்க்கதரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கார்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கார்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே.
அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எங்களுக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வாழ்கள உண்டு, ஆனாலும் உங்க நாமம் கிருஷ்ண நாமமே. கோடி கோடி நாமங்கள் வாழ்கள உண்டு, ஆனாலும் உங்க நாமம் கிருஷ்ண நாமமே. ஜீவன தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவன தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். பரக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவான வீழ்த்தியது உங்க நாமமே. எலிமேல் சூழ்ந்து வண்டி உண்டு ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எலிமேல் சூழ்ந்து பண்டைய கொண்டு ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். உங்க நாம சொல்ல சொல்ல பேய்களோடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்களோடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம், உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். ஹalleluya. எல்லா கரங்களை உற்சாகமா தட்டலாமா? ஆமென். ஹalleluya. அன்று தாவீது இயேசுவின் நாமத்தை, தேவாதி தேவனுடைய நாமத்தை அவர் சுமந்து கொண்டு போனதினால் தான் கோலியாத் மேல் ஜெயம் எடுத்தான். ஹalleluya. அவருடைய நாமத்திலே விடுதலை உண்டு, அவருடைய நாமத்திலே வெற்றி உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய நாமத்தை பாட 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 பேய்கள் எல்லாம் ஓடும். ஹalleluya, ஹalleluya. அவர் நாமத்தை பாட பாட நமக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை பெருகும். ஹalleluya, ஹalleluya. இயேசப்பா மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அநேகரால துதிக்க முடியல, அநேகரால பாட முடியல, அநேகர கையை கூட தட்ட முடியல. அப்படியே ஒரு ஒரு சிலையை போல நின்று கொண்டிருக்கிறோம், உணர்வில்லாமல் நின்று கொண்டிருக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya அப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா இயேசுவே நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் தெரியுமா அவர் வானாதி வானங்களை கொள்ளாத தேவன் அவர் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி ஹalleluya 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 இயேசப்பா மை துதிக்கிறோம் ஐயா என் தெய்வமே மை துதிக்கிறோம் ஐயா இயேசுவே மை துதிக்கிறோம் ஐயா அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நாம் அமைதியா இருந்துகிட்டு இருக்கிறோம் பாடாமல் இருக்கிறோம் துதிக்காம இருக்கிறோம் அது யாருக்கு நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம் ஹalleluya கர்த்தருடைய வருகை திடீரென்று இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய வருகை நம்ம எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது ஹalleluya 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 இயேசப்பா மை துதிக்கிறோம் என் தெய்வமே மை ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்ததான் ஒவ்வொரு வாரம் அந்த அபிஷேகம் நிரம்பி நம்மளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியதான் ஆராதனை நமக்கு நடக்கிறது ஹalleluya 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 இயேசுவே மை துதிக்கிறோம் ஐயா நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரம் ஐயா ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் மை ஸ்தோத்திரம் மை ஸ்தோத்திரம் ஐயா நம்ம அப்படியே முழங்கால் படியிடலாம் ஹalleluya 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 ஆவியானவரே மை ஸ்தோத்திரம் எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடலாம் ஹalleluya ஒருவராவது கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம் ஹalleluya அது தேவ சமூகம் இது ஹalleluya இயேசப்பா மை துதிக்கிறோம் பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும் வேதத்துல வாசிக்கிறோம் ஹalleluya அவ்வளவு மேன்மையானது தேவ சமூகம் ஹalleluya இயேசுவே மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஹalleluya அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி
கோடி கோடி நன்றி ஐயா. ஹalleluya. மட்டுமாத ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற எல்லா கரங்களை தட்டலாமா? ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. மீதியான நேரங்களில் தேவன் ஆராதனை முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யார்